ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ ப்ரெஸ்ஸை சந்தித்து விஜய் பேசினதே கிடையாது, பேசி தான் ஆகணும். ரெண்டாவது கொள்கையை அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னவர், தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒவ்வொரு கண்ணு அப்படின்னு சொன்னவங்க. அவர் சொன்ன மாதிரி எப்படி ஒவ்வொரு கண்ணா மாற முடியும், தமிழ் தேசியம் வேற இடத்துலையும் திராவிடம் வேற கொள்கைகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கான பதில் தவக தலைவர் விஜய் அவர்கள் தான் கொடுக்கணும். இருந்தாலுமே நமக்கு என்ன தோணுச்சுன்னா, அதை அநாகரிகமான முறையில் சீமானவர்கள் ஹேண்டில் பண்ணிட்டாரோ அப்படின்னு தோணுது. காரணம் எங்களுக்கு தோன்றது என்னன்னா, தன்னோட வாக்கு வங்கி அடிப்படுமோ, ஒரு பெரிய கூட்டம் கூடிருச்சு, அந்த கூட்டத்தில் எங்கே நம்மளோட வாக்கு வங்கி ஒரு 6-7% வாக்கு வங்கி வச்சிருக்கிறோம், அது அடி வாங்குமோ அப்படின்ற ஒரு பதக்கம் தான் அவரோட பேச்சில் தெரிஞ்சது. அதிகமாக நியாயமான கருத்தாக இருந்தாலுமே இதில் இதுதான் முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் அவர் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காவிட்டாலும், நீங்கள் யார் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டியும் கண்டிப்பாக அது சீமான் அவர்களோட வாக்கு வங்கி அடிக்க தான் போகுது. என்னதான் இவர் கொள்கையை கிளியராக வந்து ப்ரெஸ்ஸை சந்தித்து பேசலைனாலும், இல்லை புரட்சிகரமாக பேசக்கூடிய இடத்துல விஜய் இல்லைனாலுமே, அவரோட பாப்புலாரிட்டிக்காக, அவரோட ஃபேம்காக அவர் பல வாக்கு வங்கியை வந்து உடைக்க தான் செய்வார். அவருக்குன்னு வரக்கூடிய வாக்கு வந்து அதிகமாக தான் இருக்க போகுது. ஏன்னா இத்தனை வருஷமாக களத்தில் இருக்க நாம் தமிழர் கட்சியால் டெபாசிட் வாங்க முடியாமல் தோற்று போன பல